ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் காருக்கும் ஆட்டோமேட்டிக் காருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, மேனுவல் காரில் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் அண்டு பிரேக் அண்டு கிளச் இருக்கும். இந்த காரில் ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும்தான் வச்சு நம்ம ஓட்ட போகிறோம். அது ரைட் லெக்கு மட்டும்தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் லெக்குக்கு வந்து வேலையே கிடையாது. நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுடலாம், அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம், இல்லை இந்த ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு வேலையே கிடையாது. பட் மேனுவல் கார் ஓட்டிட்டு இது சடனாக வரும்போது நீங்கள் வந்து அந்த லெஃப்ட் லெக் வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த பழைய கார் ஓட்டுற நினப்புலேயே கால் அங்கே போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரைட் லெக்கு மட்டும்தான் வேலை. இதை மட்டும் தான் வச்சு தான் நம்ம இந்த காரை எப்படி ஓட்டலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் கம்பல்சரி பிரேக்கை பிடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கார் அப்போ தான் ஸ்டார்ட்டும் ஆகும். நீங்கள் பிரேக் பிடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா, பிரேக்கை கம்பல்சரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த கியர் பாக்ஸ் வந்துருங்க. கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் எப்படி என்ன எது இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சாரி, கொஞ்சம் வளர்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் கியர் பாக்ஸ் இருக்குது. ஒரு காரில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வரும் கியர் பாக்ஸில். பட் எல்லா ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். பட் அந்த ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா, இந்த காரில் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் மாதிரி. இந்த பட்டன் பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு காரில் சைடில் கொடுத்துருப்பாங்க, எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. அது ஒரு காரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மோடுன்னு. பீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்க்கிங் மோடில் தான் வண்டி இருக்குது. கடைசியில் வந்து பீன்னு பார்க்கிங் மோடு. இது வந்து எதுக்காக பார்க்கிங் மோட்னா, நீங்கள் எங்கேயோ பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டியை ஒரு ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கம்பல்சரி வண்டி பீயில் தான் இருக்கணும். பீயில் வச்சா மட்டும்தான் வண்டி ஆஃப் ஆகும், சாவியும் உங்களுக்கு வெளியே வரும். அதாவது இந்த காரில் எப்படி, மற்ற காரில் எப்படின்னு தெரியல. பீயில் வச்சு தான் நீங்கள் கம்பல்சரி வண்டியை ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் போகணுன்னா பீயில் மட்டும்தான் இருக்கணும். நியூட்ரல்லாம் வச்சுட்டு நீங்கள் போகக்கூடாது. நியூட்ரல் இருக்கும்போது வண்டி கீ வராது இந்த காரோடது. மற்ற காரில் எப்படின்னு தெரியல. பீயில் வச்சு மட்டும்தான் கம்பல்சரி நீங்கள் வந்து வண்டியை ஆஃப் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பீயில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஒன்று. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ். இது வந்து நம்ம யூஸ்வலாக இதை பிடிச்சிட்டு பின்னாடி எடுத்திங்கன்னா ரிவேர்ஸ் வரும். ரிவேர்ஸ்ன்றது நம்ம ஆறுன்றது நமக்கு வந்து ரிவேர்ஸ் போகிறது. நியூட்ரன் இருக்குது பார்த்தீங்களா, நியூட்ரன்றது நம்ம ஜென்ரலாக நம்ம மேனுவல் கார்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்றது அதே மாதிரி தான் இதுவும். பட் நியூட்ரன்றது இந்த காருக்கு பெருசாக தேவையே படாது. நியூட்ரன்றது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு காரை டோக் பண்ணும்போது, ஏதோ சம்திங் ஒரு காரை நின்றுட்டு ஜென்ரலாக தள்ளணும் அப்படின்னா, ஒரு காரை ஆஃபில் வச்சுட்டு தள்ளணும்னா அந்த நியூட்ரல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரல் வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அந்த மைண்டில் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, தேர்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோடு. டிரைவிங் மோடு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சொல்கிறேன். எஸ்னா ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸ்போர்ட்ஸ் மோட்னா நிறைய வயசு பசங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. வண்டி வந்து இன்ஜின் ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஜாஸ்தி போகும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸ்போர்ட்ஸ் மோட்னா. அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு மெயினானது என்னென்னா பி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர், அதை விட்டால் டி. இது மூணு மட்டும்தான். இந்த ப்ளஸ் மைனஸ் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த மேனுவல் கார் ஓட்டுறாங்க ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர்லாம் போட்டு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா, அது டியில் போட்டு சைடில் போட்டிங்கன்னா ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மைனஸ்னால் டவுன் பண்ணுறது, அந்த கீரை வந்து டவுன் பண்ணுறது. அது நமக்கு வேண்டியதே இல்லை. இந்த கார் நீங்கள் ஈஸியாக ஓட்டணும்னா பி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான், வேறு எதுவுமே இதில் நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. இப்போ எப்படி சிம்பிளாக ஓட்டலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சாவியை போடுறோம். போட்டோடனே ஆன் பண்ணிடக்கூடாது, அந்த முள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து லெக்கில் காலை அந்த பிரேக்கில் வந்து காலை வச்சுருக்கேன். இப்போ நான் காலை எடுத்துகிட்டு எனக்கு வந்து இங்கே காட்டும் பாருங்க, காலை வைக்க சொல்லி காட்டும். எனக்கு இன்டிமேட் பண்ணி பார்த்தீங்களா, இன்டிமேட் பண்ணோம் இந்த மாதிரி காலை வைக்க சொல்லி. நான் காலை வச்ச உடனே அது வந்து போயிடும். ஓகேங்களா, காலை வச்ச உடனே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து கம்பல்சரி பீயில் தான் இருக்கணும், வேறு கியரில் இருக்கக்கூடாது. பீயில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ நம்ம முன்னாடி மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை சொன்ன பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிக்கு டைரெக்டாக போகணும். டி பார்த்தீங்களா, லைட் எதுங்க, டிக்கு வச்ச உடனே டிக்கு வந்துருச்சு. இப்போ காரு ஹேண்ட் பிரேக் செக் பண்ணிக்கோங்க, ரிலீஸில் இருக்கு என்னோடது. செக் பண்ணிட்டு இந்த பிரேக்லேருந்து நீங்கள் லேசாக காலை எடுத்தீங்கன்னா வண்டி வந்து நார்மலாக மூவ் ஆகும். ஓகேங்களா, நார்மல் மூவ் வந்து இது நார்மலாகவே நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு ஆகும். அது போக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க வண்டி வந்து இன்னும் ஸ்பீடாகவே போகும். நான் வந்து உங்களுக்கு லைவாக இங்கே இன்றைக்கி டெமோ காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லி தரதுக்காக தான் இது. அவ்வளோதான். இது வந்து இப்போ நீங்கள் அது பாருங்கள், நான் சடனாக ஒரு பிரேக் போடுறேன். இப்போ போய் நான் அந்த கார் பக்கத்தில் போய் பிரேக் போடுறேன். பிரேக் போட்டோன்னே ஐயோ நீங்கள் நியூட்ருக்கு இப்போ பீல மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து அப்படியே அந்த டிரைவிங் மோட விட்டாலே போதும். நீங்கள் கால் எடுத்திங்கன்னா வண்டி மூவ் ஆகும். அவ்வளோதான். டியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், கியர் ஷிஃப்ட் பண்ணுறது எதுவுமே வேணாம். அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டியில் போட்டிங்கன்னா நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணுற வரையும் நீங்கள் அந்த கீரை வந்து நீங்கள் இதுலேயும் சேஞ்ச் பண்ண வேணாம். இது இப்படியே தான் இருக்கும்.
அப்புறம் எப்போ கீர்லாம் மாறுன்னு கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அதை உங்களுக்கு லைவ் டெமோ ஒரு நாள் போட்டு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரதுக்காக தான் இது. நீங்கள் திடீர்னு போய் ஒரு சடன் பிரேக் போகிறீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் பிரேக்கை மட்டும் பிடிச்சாலே போதும். இதில் எதுவுமே மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவும் மாற்ற வேணாம். நியூட்ருக்கு போடணுமா பீக் போடணுமா கேட்டிங்கன்னா எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் மாட்டுக்கு யூஸ்வலாக டீல போட்டு நீங்கள் மாட்டுக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ரிவர்ஸ் வரணும்னா மட்டும்தான் நீங்கள் திரும்ப பிரேக் பிடிச்சி இந்த வந்து ரிவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் பிரேக் பிடிச்சி இந்த பார்க்கிங் கொண்டு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நான் இப்போ வண்டி நிப்பாட்டணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறேன்னா வண்டி வந்து டீல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், யூஸ்வலாக பிரேக் பிடிச்சிடுறேன். பிரேக் பிடிச்சிட்டு அந்த டீலேருந்து நான் என்ன பண்ணுறேன், பார்க்கிங் போடுறேன். பார்க்கிங் போட்டு காலை எடுத்துடலாம். பீக்கு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து வண்டி எங்கேயும் மூவ் ஆகாது. இதை பாருங்க, நான் காலை எடுத்துட்டேன். வண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் மூவ் ஆகாது. பட் ஆனில் தான் வண்டி இருக்குது, எங்கேயும் மூவ் ஆகாது. இப்போ பீன்றது எதுக்குன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து வண்டியை பார்க்கிங்கில் போட்டு நிப்பாட்டிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் நம்ம பி, ஓகேங்களா? மற்றபடி டி ஆர் இது மட்டும்தான் நமக்கு தேவை. டின்றது டிரைவிங்கு, ரிவர்ஸ் ஆர்ன்றது ரிவர்ஸ். ரிவர்ஸ் வரும்போது நீங்கள் ஆர்க்கு மாற்றிக்கணும், டிரைவிங் போடும்போது நீங்கள் டிக்கு போட்டுக்கணும். டியில் போட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் போட்டேன், வேறு எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. நான் பாருங்கள் வண்டி ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைவாகவே எப்படின்னு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தேங்க்யூ.